இருக்காரு. நடிகர் நாகார்ஜுனா ரஜினி படைப்பில் உருவாகி வரும் கூலி படத்தில் வந்து இணைஞ்சிருக்காரு. இதை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். மேலும் ஸ்ருதிஹாசன் மற்றும் சத்யராஜ் முக்கியமான வேடங்களில் நடிச்சிருக்காங்க. நடிகர் நாகார்ஜுனா ஆகஸ்ட் 29 வியாழன் அவருக்கு பர்த்டே. ஸோ மேலும் கூலி குழு அவரை வந்து அதிகாரப்பூர்வமாக பிறந்தநாள் போஸ்டர்லாம் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்கு. எக்ஸில் வந்து ட்விட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் தலைமையில் 2025ஆம் ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ் படங்களில் ஒன்றாகும். மேலும் நாகார்ஜுனன் சேர்க்கை இந்த படத்தை வந்து இன்னும் பெருசாகிருக்குது. சுவாரஸ்யம் நான் நாகார்ஜுனா படத்தை நிராகரித்ததை அடுத்து தயாரிப்பாளர்கள் கன்னட நடிகர் உபேந்திராவை நடிக்க வைப்பதாக பல்வேறு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் வதந்திகளில் உண்மையில்லை என்று தெரிகிறது. கூலி படத்தை இயக்கும் லோகேஷ் கனகராஜ் நடிகரின் கதாபாத்திரத்தின் பெயரை வெளிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ புதிய போஸ்டரை வியாழக்கிழமை அன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. ஸோ இப்படத்தில் நடிகர் சைமன்ற கதாபாத்திரத்தில் நாகார்ஜுனா போஸ்டரை பார்த்தீங்கன்னா அவர் கருப்பு சட்டையில் ஸ்டைலாக வந்து தோற்றம் அளிச்சிருக்காரு. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆடம்பரமான கை கடிகாரம் வந்து கட்டியிருக்காரு. ஸோ இது வந்து படக்குள் சைமனாக இணைந்து உங்களை வரவேற்கன்னு சொல்லிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் இதுக்கு வந்து அவர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பதில் வச்சிருக்காரு. ஸோ நன்றி யூ லோகி, நான் கைதியிலிருந்து உங்களுடன் பயணிட்டு விரும்புகிறேன். ரொம்ப உற்சாகமாக இருக்கேன். படத்தில் ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், சௌபின் ஷாஹிர், மகேந்திரன் உள்ளிட்ட பலர் வந்து முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இப்படத்தில் ஆமீர் கான் கேமியோ ரோலில் உள்ள வந்துட்டார்னா வேற லெவல். ஏன்னா வந்து ஜூஹி சாவ்லான்னு நடித்த ஹாடங்கி ஹாடங் படத்தின் அவங்க நடித்த கடைசி படம் தான் 30 ஆண்டுகள் பிறகு மறுபடியும் ரஜினிகாந்த் இவங்களும் 2 பேரும் ஒன்றா இணைவாங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ் பேன் இந்தியா படம் பெரிய பட்ஜெட்டில் தயாராகிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி இன்னும் அறிவிக்கப்படலை என்றாலும் அடுத்த ஆண்டு செகண்ட் ஹாஃபில் வந்து திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூலி எல்சியு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வருமா அப்படின்ற ரசிகர்கள் நம்பியிருந்தாங்க. ஆனால் வந்து இயக்குனர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டார், தம்பிங்களா இது எல்சியோட பிரபஞ்சத்தில் இது வராது. லியோ, கைதி 2, விக்ரம் 2 மற்றும் இன்னும் அறிவிக்கப்படாத ஸ்பின் ஆஃப் படம் இது மட்டும்தான் அடங்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பதிவு நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.